வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் இடூழி வாழ்க நிம்மதியுடன். இப்போ ஒரு குட்டி கதையை பற்றி பார்க்கலாமா? அதாவது ஒரு சாது வந்து ஒரு குதிரை மேலே உட்காந்து மலைப்பகுதியில் பயணிச்சுக்கிட்டு இருந்தார். அப்போ சாலை ஓரமாக ஒருத்தன் மயங்கி கிடந்தான். உடனே இந்த சாது என்ன பண்ணார், குதிரையிலேருந்து இறங்கி போய் அவனை கொஞ்சம் எழுப்பி பார்த்தாரு. அவன் எந்திரிக்கலை. உடனே குதிரைக்கு பக்கத்தில் குதிரையில் ஒரு குடுவை கட்டியிருந்தது, அதில் கொஞ்சம் தண்ணி இருந்தது. அதை எடுத்துகிட்டு இவனுக்கு தெளித்து முகத்தில் தெளித்து கொஞ்சம் குடிக்க கொடுத்த உடனே அவன் கொஞ்சம் மயக்கம் தெளிஞ்சான். உடனே அவனை அப்படியே கைத்தாங்கலாக கூட்டிகிட்டு சரி இவனை எப்படியாவது குதிரையில் ஏற்றி ஊர் பக்கம் கொண்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு குதிரையில் அப்படியே ஏற்றினார். ஆனால் ஏற்றின அடுத்த நிமிஷம் அவன் கடிவாளத்தை பிடிச்சி ஃபாஸ்ட்டாக இது பண்ண உடனே குதிரை அப்படியே கிளம்பி ஓட ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் இவருக்கு தெரிஞ்சது இவன் குதிரையை திருட வந்த திருடன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏமாந்தது தெரிஞ்சுது. அப்புறம் அப்படியே மெதுவாக நடந்து ஊர் சேர்ந்தார். சேர்ந்து அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து வேறு குதிரை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தைக்கு போனார். அப்போ இதே திருட நின்றுக்கிட்டு இருந்தான் இவரோட குதிரையோட. இவரை பார்த்த உடனே அவனுக்கு முகம் பேயரைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. உடனே இவர் அவனோட தோளை தொட்டு யார்கிட்டையும் சொல்லிடாத அப்படின்னாரு. இவன் என்ன எதை அப்படின்னு கேட்டான். உடனே இவர் அதாவது குதிரையை நீயே வச்சுக்க, ஆனால் இந்த குதிரையை நீ அடைஞ்ச விதத்தை பற்றி யாருக்கும் சொல்லாத அப்படின்னாரு. அதாவது நான் குதிரையை இழந்ததை பற்றி கூட கவலைப்படலை. வேறு கொஞ்ச நாள் சம்பாதிச்சு வேறு குதிரை வாங்க முடியும். ஆனால் நீ இந்த குதிரையை அடைஞ்ச விதத்தை சொன்னேன்னா பின்னால் யாராவது சாலை ஓரத்தில் மயங்கி கிடந்தாங்கன்னா அவங்கள காப்பாற்றுற எண்ணம் இல்லாமல் போயிடும் எல்லாருக்கும். ஏன்னா இதனால் சில உயிர்கள் காப்பாற்ற முடியாமல் போயிடும். அதனால் நீ இதை வெளியில் சொல்லாத அப்படின்னாரு. அதாவது தீயவன் ஒருவன் தவறு செய்ய நல்லவர்கள் பலருக்கு உதவி கிடைக்காம போயிடும் அப்படின்னு அவர் சொன்னார். உடனே திருடனோட கண்ணில் அப்படியே கண்ணீர் பெருகிச்சு. குறுகின லாபத்துக்காக நல்ல கோட்பாடுகளை சிதைக்கக்கூடாது அப்படிங்கிறத அவன் உணர்ந்துக்கிட்டான். இது மாதிரி அப்பப்போ சின்ன சின்ன கதைகளாக நம்ம யூடியூப் சேனலில் பார்க்கலாம். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள்.